கண்ணகியை கற்புள்ள கண்ணகி அப்படின்னு சொல்றான்? ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய தாய்கள், பெண்கள், சகோதரி, மனைவி அத்தனை பேரும் கற்புள்ள பெண்கள் தான் இருந்துட்டாலும் ஏன் கற்புள்ள பெண்ணகி அப்படி கண்ணகின்னு சொல்றோம்னா 12 வயசுல அந்த அம்மாளுக்கு திருமணம், 11 வயசுல திருமணமாகி 12 வருஷம் வரையும் தன்னுடைய கணவனோட இல்லறத்தில் ஈடுபடாக கன்னியாகவே இருந்தார். அதான் முற்பிறவியினுடைய வினை பயன். ஏற்கனவே கன்னிகளியாக இருந்த கண்ணகியாகப்பட்டவள் இருந்ததுனாலதான் அவருக்கு கற்புள்ள கண்ணகி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்புல 3 நிலையான கற்பு. கோப்பரந்தேவி ஒரு கற்பு நிலை, மாதவி ஒரு கற்பு நிலை, கண்ணகி ஒரு கற்பு நிலை. கற்பு நிலை என்பது ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு. ஆனாலும் ஏன் கண்ணகி போல வாழணும்னு வச்சேன்னா, சேரன் செங்குட்டுவன் இமயத்துல கல்லெடுத்து கண்ணகிக்கு தான் சிலை வைத்தான். ஆகையினால எல்லாரும் தப்பானவர்கள் அல்ல, பார்க்கிற கண்ணோட்டத்தை பொறுத்து, பார்க்கிற பார்ப்பையை பொறுத்து. மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை திருமூலர் பாடுகிறார். ஒரு நல்ல விளைஞ்ச மரம் இருக்குன்னா வியாபாரி என்ன பண்ணுவாரு, எவ்வளவு விறகு தரும்னு பாப்பாரு. ஒரு ஆசாரியார் என்ன நிலை வருமா, சன்னல் வருமா, சட்டம் அப்படின்னு பாப்பாரு. அதே ஒரு சிற்பம் பற்றவர் பார்த்தாருன்னா எத்தனை பதுமைகள் செய்யலாம், பொம்மை அப்படின்னு பார்ப்பாரு. அப்ப அவர் கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. மனிதன் எல்லாரும் மனிதர்கள் தான், யாரும் மனிதர்களா வாழ்றாங்கிறதா இங்க சிக்கல. ஏன்னா நின்னாலும் மரங்கள், சில மரங்கள் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். வீடு கட்டுற நில வச்சாச்சு, என்ன செய்யுது, வீடு கட்டினலாம்ல, நில வச்சலாம்ல, என்ன மரம், அது மரத்து ஒரு பேர் வந்துடும். அது மாதிரி கட்டில் செஞ்சமே என்ன மரம், உத்தரம் போட்டமே என்ன மரம், அதெல்லாம் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். அதுபோல சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள், விழுந்தாலும் நல்ல தத்துவத்தை கொண்டவர்கள். தத்துவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலத்தால் காற்றால் அழக்களிக்கப்பட்டு நிலை தெரியாது எத்தனையோ வரலாறுகள் அழிந்து போயிருக்கிறது. ஆகையினாலே உன்னை வாழ்த்துவது கடமையாக. அற்புதமான பேச்சு வந்ததிலிருந்து நான் கவனிச்சு கொண்டே இருந்தேன். உங்கள் பேச்சாகப்பட்டது ரொம்ப சீர்திருத்தக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. ஏன்னா ஆண்டாள் அடிமை காலத்தில் இருந்து இந்த கலியுகம் நடக்கின்ற நாள் வரைக்கும் பெண்கள் என்பவர்கள் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சன்மை. ஏன்னா மன்னர்கள் ஆட்சியிலிருந்து மக்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. மன்னர் காலத்திலே இருந்தாலும் மக்கள் காலத்திலே இருந்தாலும் தீண்டாண்மை இருக்கக்கூடிய காலத்தில் கூட பெண் போகத்தை யாரும் மறுத்ததா சரித்திரமே கிடையாது. பெண்ணை பார்த்தால் நீங்க இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி தீண்டாமை இருந்தது. ஆனா அதே ஆளக்கூடிய மன்னர்கள் பெண் போகத்தை விரும்பினார்கள். கீழ்ந்த குலத்தில் பிறந்த பெண்களை கற்பையை சூறையாடினார்கள். அப்ப அதுக்கு மட்டும் தீட்டு கிடையாதா? எல்லாத்துக்கும் தீட்டு இருக்கிறது. ஆனா சும்மா பேச்சுக்கு மட்டும் வெளிப்படையா பேசுகிறப்ப செயல்ல காட்டணும். அப்ப அன்றைக்கு உள்ள காலத்திலிருந்து இன்றைக்கு உள்ள காலங்கள அன்றைக்கு எத்தனை 16 வயசு பெண்களா இருந்தாலும் ஆணும் பெண்ணும் இரவு நேரத்துல கூட விளையாடி கொண்டு வருவார்கள், எந்தவித களங்கமும் இல்லாமல். ஆனா இன்னைக்கு 3 வயசு சின்ன பிள்ளைய ஒரு இடத்துல ஒப்படைச்சு விட்டு போக முடியவில்லை. என்ன காரணம்? பெண்ணை ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி வேறு விதமாக மாற்றி அதை அமைத்திருக்காங்க. பெண் விடுதலை முழுமையாக ஒரு காலத்திலையும் இல்லை. அந்த பெண்களுக்கு தினம் கொண்டாடப்படுகிறதோ என்னமோ தெரியல. அன்றைக்கு அடிமைப்படுத்தியுள்ள காலத்தை அற்புதமா அமெரிக்க நாட்டில் நடந்தது ஒரு சிறப்பை சொன்னீங்க. அமெரிக்கா மட்டும் இல்ல, நான் இல்லாம ஒண்ணு மட்டும் தான் சொன்னேன். ஒவ்வொரு நாட்டிலையும் பெண்கள் இருந்திருக்கு. ஆரம்பம் என்பது அதுதான் அடிப்படை. நானும் அதை கேள்விவிட்டு எனக்கே ஒரு மெய்சிலிருப்பு வந்தது. இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அப்ப பெண் என்பவள் போதை பொருளாகவும் அடிமைத்தனத்தை காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பெண் என்பவள் விடுதலை பெறணும் சொல்லி எட்டயபுரத்தில் பிறந்த பாரதியாகப்பட்டவள் அன்றைக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு சொல்லி எல்லாரும் கேட்கின்ற பொழுது படிப்பு என்பது தேவை அப்படின்றதுனாலதான் துளிச்சலோட பெண்களாகப்பட்டவள் நடமாடணும் சொல்லி கல்வி என்றதை மாதவம் செய்திட வேண்டுமாமா. பெண்கள் என் நாட்டின் கண்கள். அப்ப பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவளை ஆடையை வச்சு கணிச்சிடலாமா. ஒரு பெண் அலங்காரமாக சேலை, இந்த உலகத்திலே கவர்ச்சிகரமான ஆடை எது தெரியுமா? சேலை ஒண்ணுதானா, புடவை ஒண்ணுதானா. ஒரு சேலையாக கட்டிட்டு போனா ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆடவன் பார்க்கின்ற ஒரு கழிப்பான், என் தாய் மாதிரி இருக்கிறான், என் குலசாமி மாதிரி இருக்கிறார், சகோதரி மாதிரி இருக்கிறார், என் மனைவி மாதிரி இருக்கிறாள் சொல்லி ஒரு 4 வித கணிப்பு தான். ஒரு கதை மட்டும் சொல்றேன், ரொம்ப வேண்டாம். ஒரு குளத்துல ஒரு பொண்ணு 12 மணிக்கு குளிக்கிறா. சரி, பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டவ, மாமனாரு மாமியாரு நாத்தனாரு குழந்தனாரு இப்படி நிறைய பெரிய குடும்பம், ஆடு மாடுகள்லாம் வளர்க்குற குடும்பம். எல்லாத்தையும் சரி பண்ணி கணவனுக்கு சோறு போட்டு தான் குளிச்சுட்டு சாப்பிடணும். 12 மணிக்கு போய் அந்த ஊர்ல உள்ள ஊரணியில ஒரு பக்கம் குளிக்கிறா, ஒரு படித்துறையில. அதே 12 மணிக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு குளிக்கிறா. அதே 12 மணிக்கு
ஆமா, அவ யாருன்னு கேட்டா இந்த ஆண்களுக்கு சுகம் கொடுக்கிற ஒரு விலை மாது. இவன் நினைக்கிறா இந்த துறையில குளிக்கிற இந்த பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்ட பொண்ணு நினைக்கிறா நம்ம மாதிரி அவளும் பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டிருப்பா. அவள் இருக்கு பாவம், எவ்வளவு குடும்பத்து வேலை இருந்திருக்கும். முடிச்சிட்டு கடைசியில இந்த அம்மா வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஆள் தான் இருக்க நினைச்சா நம்மள மாதிரி அவளும் இருந்திருக்கிறாளே பாவம், பெரிய குடும்பத்து பிள்ளை இப்பதான் வந்து குளிக்கிறா, பரவாயில்ல நம்மள போல இன்னொரு பொண்ணு அப்படின்னு இவன் நினைச்சா. அவன் நினைக்கிறா அங்க இருந்து இந்த ஊருக்குள்ள நம்ம மட்டும்தான் இந்த வேலை செய்யறோம் நினைச்சோம். ஆனால் அந்த துறையில குளிக்கிறா அவளும் இந்த வேலை பண்ணிட்டு இப்பதான் அவருடைய கண்ணோட்டம் இப்படி தப்பா தவறுதலாக அப்ப பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்து பாக்குற பார்வை என்பதுதான் வந்து ஒழுக்கம் என்பது நமக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியம் எல்லா சமூகத்திலும் தனி மனித ஒழுக்கம் என்பது சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. அறம் சார்ந்த ஒழுக்கத்தோட இருந்தால் எல்லாமே சரியாக வந்துவிடும். அடுத்தவர்களை குற்றம் சொல்வதை காட்டிலும் நம்ம முதல்ல சரியா இருந்துட்டோம், உன் வேலையை நீ சரியா முதல்ல பார்த்துட்டே என்றால் இந்த உலகம் என்பது திரிந்துவிடும். யாருமே அவங்க வேலையை பார்க்கறதே கிடையாது. அடுத்தவர் வேலையை பார்த்து கண்டு அடுத்தவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. கேட்டா உலகம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நாளும் காலம் மாறவே இல்லை. பெய்கின்ற மழை அளவு குறையுமே தவிர மழை பெய்யாமல் இல்லை. அடிக்கின்ற வெயிலாகப்பட்டது கூடுதலா இருக்கு, குறைவா கிடையாது. வீசுகின்ற காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் காலம் என்னைக்கும் வந்து அதது வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனுஷன் தான் மாறிக்கிட்டே இருக்கான். மாறிவிட்டு காலத்தை குறை சொல்றது, காலம் மாறி போச்சுப்பா அப்படிதான்ப்பா அப்படின்ற வந்து ஒரு நாளும் வந்து காலத்தை ஒரு நாளும் குற்றம் சொல்லக்கூடாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்ம தான் மனசை மாத்திக்கிட்டு இருக்கோம் சுவாமி. அதுதான் மனிதர்கள் நாகரிக வளர்ச்சியில எல்லாத்தையும் இழந்துட்டோம். நாகரிக வளர்ச்சி அப்ப இந்த ஆடைன்னு சொன்ன வந்து மத்தியில அப்ப சேலையை கட்டிட்டு போனா இந்த உருவத்தில் மட்டும்தான் வந்து ஆணாகப்பட்டவன் காம இச்சை இல்லாமல் பார்ப்பான். வேற ஆடையை உடுத்திட்டு போனா ஒரு பெண்ணை பார்க்கிற விதமே வேற. அதை சொல்றது உண்டு. நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த மாராப்பு போட ரவுக்க தச்சு கொடுத்த ஒரு ஆங்கிலேய பெண்மணி, அதெல்லாம் பல பேருக்கு தெரியாம இருக்கு. அந்த பெண்மணி தான் இப்படி வெறுமனே வெட்டு உடம்பா போகக்கூடாது பெண்கள், அதனால ரவுக்கே தச்சு பழகுங்க, இதை போட்டுக்கங்க, இதுக்கு மேல மாராப்புன்னு ஒன்று போடுங்கன்னு சொல்லி கொடுத்தவ ஆங்கிலேய பெண்மணி நம்ம ஆங்கிலேய ஆட்சி இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா நாட்டுல, சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதே நாகரிகம் என்ற முறையில் வந்து வேற விதமா போய் கொண்டிருக்கிறது. ஆடையில் கூட வந்து நாகரிகம் வந்து விட்டதா, மற்றதுல நாகரிகம் வரலாம். பாட ஆரம்பிச்சா அம்மா விட மாட்டல. அதனால இல்ல ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு பெண்களுக்கு இவ்வளவு சிறப்பு வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வாய்ப்பு வரும்ல, அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா பயன்படுத்த தெரியணும்ல சுவாமி. அது பெருசு இல்ல, நல்ல ஒரு ஆதங்கம் எனக்கு புரியுது. கொஞ்சம் சுருக்கமா இருக்கிற சரி வாங்க. அதனால நாட்டுப்பற்று இனப்பற்று மொழிப்பற்று சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு. எப்போதுமே பெண் ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளை இருந்தான்னா அந்த வீடு ஒரு மங்களகரம். உண்மை. பெண்ணு ஆம்பளை பிள்ளை பெத்தான்னா அது புத்திரவதி இல்லையா, பொம்பளை பிள்ளை பெத்தாத்தான் புத்திரவதி. ஆரம்பத்துல அதனாலதான் பாட்டு கூட ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெண் குழந்தை பிறந்தால் வந்து தன் குலசாமி பிறந்துட்டா தன் தாயே பிறந்துட்டான்னு நினைப்பான். அதனால ஆரம்பத்துல பாட்டு வந்து பாடுனேன் தெரியுமா, அந்த பெண் பிள்ளை என்பது ரொம்ப எனக்கு இஷ்டம், பிடிக்கும். அதனாலதான் ஏழை இளங்கிளியே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு கூட எதற்காகனா அந்த பாட்டுக்கு வந்து தன் பிள்ளையை நினைத்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாயாகப்பட்டவள் பெருமையாக பேசணும் அப்படின்றது. ஆண் குழந்தை மட்டும் பெத்த பொண்ணுக்கு பேர் என்னன்னா மலடியா, வாழை மலடின்னு பேரு. அதுக்கு வினோதரச மஞ்சரின்னு ஒரு நூல் இருக்கு, அதுல விளக்கம் இருக்கு. அதனால உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், என்ன கேள்வி? உயர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உயர்ந்த சுவாமி நிலம் குறிஞ்சி நிலம். இப்படி சாதுரியமாக இந்த நாட்டை வழிநடத்துற பெண்கள் சிவகங்கையில வேலுநாச்சியாரை விட ஒரு வீரமங்கை. இந்த உலகத்திலே இழந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒருத்தி இருக்கான்னா நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார் தான். கூடவே இருந்த குயிலி அந்த ஆயுத கிடங்குல தண்ணி தற்கொலை படையாக மாறினால் உயிரை நீத்தார்கள். இன்னைக்கு நாக்கை அறுத்துக்கிட்ட அந்த பொண்ணு வெற்றுடையால் காளியாக இருக்கிறாள், நம்மை காக்கும் தெய்வமாக. அத்தனை வரலாறுகள் நமக்கு இருக்கு. இருந்தும் பெண்கள்ல சில பேரு தன் காதலுக்காக பிள்ளைகளுக்கு விச வச்ச பொம்பளையும் இந்த நாட்டில தான் இருக்கா. ஆமா ஆமா, என்ன செய்யறது? எல்லா மனசும் ஒரே நிலையில இருக்காதுல்ல. பெண்களும் கெட்ட பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்களும் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஆணும் பெண்ணு சேர்ந்ததுதான் காரணம் அப்படின்றது மாதிரி. என்ன காரணம்? என்ன காரணம்?
அதுக்கு காரணம் என்னன்னா நாகரிக வளர்ச்சி அந்த கை ஒண்ணு வந்துச்சு. அதுதான் அத்தனையும் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுனதான். ஆமா இருக்கட்டும். பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடைந்திருக்கும். 3 மங்கை பருவம். மங்கை பருவம். ஆமா. ஆடிப்பட்டா தேடி விதைக்கணும், தூத்திக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். பெரியவங்க செய்தா பெருமாள் செய்தது மாதிரி இங்க சிறியவர்கள் செய்தால் சிவபெருமான் செஞ்ச பாத்தியலா? அப்படி பாருங்க. 5க்கு 2 பழுது இல்ல. அது என்ன 5க்கு 2 பழுது இல்ல? 6க்கு 4 பழுது இல்லாம தான் இருக்கு. ஆமா 5க்கு 2 பழுது இல்லனா நம சிவாயா என்ற 5 எழுத்துல சிவான்னு சொன்னா போதுமா? ஓஹோ. ஆமா சிவாய நமோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே விதியாகும் மதியாகும் அல்லாது விதிய மதியால் செயல்படுன்னு சொன்னாங்க. அப்ப சிவா அப்படின்னு சொல்லிட்டாலே முழு மந்திரத்தை சொன்னதுடைய பலன் என்பது கிடைத்து விடும். சரவண பவா அப்படின்னு 6 எழுத்து மந்திரத்தை சொல்வதை காட்டிலும் சரவணா அப்படின்னு சொல்லி 4 எழுத்து சொன்னால் எம்பெருமான் முருகனுடைய அனுக்கிரகம் அத்தனையும் கிடைத்து விடும் என்பது ஐதீகம். நம்ம யதார்த்தமா தெரியாம யாரு காலையாவோ உடம்புல லேச கை கால் பட்டுச்சுனா சிவ சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்படிதானே வந்து சொன்னா சிவ சிவா அப்படின்னா சிவா அர்ப்பணம் அவனுக்கு அர்ப்பணம் ஆயிருது. அந்த 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 பாவம் அன்னையோட போகுதான். ஆனா இப்ப எப்படி மாறிட்டான்? எப்படி லேசா கால் பட்டா சாரி அவ்வளவுதான் அப்படின்ட்டு போய் நீங்க தமிழ் வார்த்தையை கூட மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ல மன்னிப்பு அப்படின்னு மன்னிச்சுக்கங்க. அதாவது நன்றி அப்படின்னு பார்த்தா நன்றியா மன்னிச்சுக்கங்களா வேற மாதிரி பாக்குறாங்க. நன்றிங்கிறத விட மன்னிப்புங்கிறது கூட தமிழ் இல்ல. தமிழ்ல பொறுத்தருள்க, பொறுத்து கொள்வாய், பொறுத்துக்க அப்படின்னு சொல்றதே அது சரி. பொறுத்தருள்கன்ற வார்த்தை தான். கோயிலுக்கு போனா சாமி கும்பிடும்போது பெத்தவங்க என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு, என் குடும்பத்துக்கு நல்ல அருளை கொடு அப்படித்தானே வேண்டணும். ஆமா. இப்ப அப்படியா வேண்டோம்? இப்ப எப்படி வேண்டோம்? என்னென்ன தேவையோ அம்புட்டும் கேட்கறோம். அதை கொடு இதை கொடு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் நீ வந்து ஏன் இப்படி என்னை சோதிக்கிற இப்படி சோதிக்கலாம். நான் வந்து வருஷத்தோட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு மட்டும் கொடுக்கடா அடுத்தவளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லி தெய்வத்தை போய் பழி சொல்லிக்கிடுகிறோம். அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. ஆமா. அது எப்போதுமே அது தவறு. ஒரு குழந்தையை பெத்தெடுக்க தாயார் 10 மாசம் சுமக்கிறா, அவங்க அப்பா 2 மாசம் சுமக்கிறா, மொத்தம் 12 மாதம் சுமந்தா தான் குழந்தையா இருக்கும். அப்படி வீரியத்தை சுமக்கிற தகப்பேன் பிந்தைநாதம் பிந்துநாதம் பரநாதம் பராபரநாதம் அமரநாதம்ங்கிற ஐவகை நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவில் 2 மாசம். ஒரு நாள் தாயாரோட கருவறைக்கு போகுது. அது 3 நாள் தைலமா இருக்கு, 7வது நாள் மலர்ந்திருக்கு, 30வது நாள் முழு புண்டமாகுது, 2வது மாதம் தலை உண்டாகுது, 3வது மாதம் வயிறு உண்டாகுது, 4வது மாதம் பாதம் உண்டாகுது, 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது, 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது, 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது, 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது, 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது, 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. அப்ப என்ன செய்யணும்? 6வது மாதம் குழந்தைக்கு நினைவாற்றல் என்ற உயிர் வந்தோடனே தாயை கவனிச்சிடும். அதனாலதான் 7வது மாதம் வளகாப்பு கொண்டாடுறோம். கருவில் இருக்கிற குழந்தை தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும், தாய் அழுதா புள்ள அழுகும். அதனாலதான் தாயை போல புள்ள நூலை போல சேலை. கருவில் இருக்க குழந்தைய வச்சுக்கிட்டு தாயார் என்ன செய்யணும்? கோயில்களுக்கு போகணும், வீர வரலாற்றுகளை படிக்கணும், சங்கீதம் கேட்கணும், ஞானமான புத்தகத்தை படிக்கணும். அப்படி படிச்சா அந்த பிறக்கிற குழந்தையும் சான்றோனாக பிறப்பான். அதான் உண்மை. அதை செய்யணுமா இல்லையா? அதனாலதான் நிலத்திற்கு நம்மை கால் காட்டும் காட்டும் குடியுடைய வாய் சொல் என்றார்கள். பருவகாலத்தை வீணாய் விதி நின்றது பிடர் எடுத்து நின்றது. விதியாகும் மதியாகும் அல்லாது மதியே விதியால் செயல்படுனா விதி வெல்லக்கூடியது. மதி வந்து விதியை வந்து விழுத்து செல்லும். வெல்லக்கூடிய தன்மை வந்து விதிக்கு உண்டு. அப்ப இருக்குல்ல. ஆமா. இப்ப விதியை வெல்ற ஆள் ஒரே ஆள் தான். யார் அது? இந்த உலகத்துல இருக்கிற மொத்த கடவுள்கள்ல எல்லாருக்கும் அந்த தன்மை இருக்கு. கூடுதலாக முருகனுக்கு இருக்கு. ஆமா. முருகப்பெருமான் தான் விதியை மாத்துவாராம். ஏன்னா அவர் தானே மாற்றி அமைத்தார். இதை மாத்தி நான் அமைச்சு காட்டுறேன், நீங்க தான் படைப்பீங்களா அப்படின்னு சொல்லி படைத்து காட்டினார் அல்லவா எம்பெருமான். அருணகிரியாருடைய வாழ்க்கையவே மாத்தி அமைச்சவர். சாக போறவரை காப்பாத்தி இந்த உலகத்துக்கு திருப்புகழ் என்ற பெரிய பாட்டை கொடுத்து அந்த நூலை கொடுத்தவர் 16,000 பாட்டு பாடி. அவர் தான் சொல்றார், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழின்
வேல்பட்டு செயல்பட்டு அழிந்த செந்தூர் வயல் புலியும் பூங்கடியார் மால்பட்டு அழிந்தது பூங்கடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது மேலையும் வெறுப்பும் சூரனும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில என் கையெழுத்தேனார். அழித்ததுன்னு பாடல, அழிந்தது அப்படின்னா ஒரு பாதம் வரும்போது எழுத்து அரங்க. இன்னைக்கு பாருங்க விதிக்கப்பட்ட விதி என்பது அழுத்தமான. ஒருத்தர் சிவகங்கைக்கு வர்றான்னா வீதி எல்லாம் சுத்தமா, காவல்துறை முன்னால எல்லாரையும் அது மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இப்படிதான் சுத்தமா நடக்குது. மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்ப மறு வருடம் வரும் வருது அப்படித்தான் இருக்கு. சரி கேட்டுமா, அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை இதுக்கு நீங்க பாத்துட்டு வரணும். நல்ல விஷயத்தை சொல்றீங்க, நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றீங்க. அதெல்லாம் விட்டு தேவையில்லாத விஷயம் எதுக்கு? இல்ல இது நம்மள தேவை, இந்த தேவையான இது தேவையா? சரி, மாப்பிள்ளை பாத்துட்டு வந்தீங்கல்ல, மாப்பிள்ளையுடைய பெயரை சொன்னீங்க, பிடிச்சிருந்தா நான் சம்மதம் சொல்லுவேன், இல்லாட்டி மறிப்பு சொல்லிடுவேன். அழகன், குலகன், குக்கடகதாரி, சேயோன், செவ்வேல், செட்டி மகன், குறிஞ்சி வேந்தன், உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று அருணகிரிநாதருக்கு அருள் கொடுத்த வள்ளல் பெருமான்